ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சாம்பார் பவுடர் செய்ய போகிறோம். சாம்பார் பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தனியா, அதாவது மல்லி விதைகள், அது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 250 கிராம். அதுக்கப்புறம் வந்து வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகா வந்து 150 கிராம் எடுத்திருக்கிறேன். முதல்ல வந்து இதையெல்லாம் தனித்தனியாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மல்லியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வறுத்த மல்லி தான், ஆனாலும் வந்து நம்ம பவுடர் அரைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்து வறுத்துக்கோங்க. கறியை விட்டுறாதுங்க, கரிஞ்சால் வந்து பவுடரும் நல்லா இருக்காது, அப்புறம் டேஸ்ட்டும் வந்து மாறிடும். அடுத்தது வந்து நம்ம வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் நெடி நல்லா தூக்கலாக இருக்குது. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சீரகம் 50 கிராம், அதையும் வந்து வறுத்துக்கலாம். சீரகம் வறுக்கிறப்ப வந்து நல்லா ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக வந்து சீரகம் கரிஞ்சிரும். சீரகத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிளகு 50 கிராம், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 50 கிராம் வந்து அரிசி சேர்த்து அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து உளுந்துங்க, நான் வந்து முழு உளுந்து சேர்த்துருக்கேன், அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கடுகும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடுகு வறுக்கிறப்ப வந்து அப்படியே பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சா, அதனால் அப்படியே பொரிஞ்சு அப்படியே தெரிச்சு வந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிடி கறிவேப்பிலை, அதையும் வந்து நல்லா முருவலாக வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். உளுந்து வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு அதுவும் 50 கிராம் சேர்த்துருக்கிறேன். சீரகம் 50 கிராம், மிளகு அதுவும் 50 கிராம் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் வந்து 150 கிராம் சேர்த்துருக்கேன். மல்லி வந்து 1/4 கிலோ. அப்புறம் வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, அதையும் வறுத்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து இந்த ட்ரேயில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடத்துக்கு போகிறோம். அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி மீண்டும் 2 டைமாவது அரைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்துருக்கேன். எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு 1 ஹவர் சூடாறிடுச்சு. நான் வந்து அரைக்க போகிறேன். நம்ம வீட்டில் அரைக்கிறப்ப வந்து நம்ம ஒரு 4-5 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்க முடியும், இல்லைனா வந்து ஜார் போயிடும். நான் ஒரு 3-4 டைம் போட்டு அரைச்சிருக்கேன் இதை.
அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் கொட்டி எல்லா பவுடரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு வாட்டி வந்து இதை அரைக்க போகிறோம். செகண்ட் டைம் அரைக்கிறப்ப வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர் இப்போ சேர்த்து அரைக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே வறுத்து அதையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இல்லை உங்கள்கிட்ட விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து அரைக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் ரெகுலர் மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அரைச்ச சாம்பார் பவுடரை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அரைப்படாததெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் துதியாக தான் இருக்குது. ஸோ வந்து இன்னொரு மிக்சியில் போட்டு இன்னொரு ஓட்டிடலாம். ஸோ இப்போ வந்து பவுடர் நல்லா நைஸாக இருக்குது. இது போதுமானது. அரைச்சதை எல்லாம் மீண்டும் ஒரு வாட்டி இந்த ட்ரேயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஓவர் நைட் நல்லா ஆறினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். நீங்களும் நான் சொன்ன இதே மெத்தடில் வீட்டில் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சாம்பார் பவுடர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.